M is equal to M அகாடமியினுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். மேக்ஸிமா மினிமல சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய கண்டினியூஷனாக இன்னொரு சம் எழுதியிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வருது. இன்றைக்கி மேக்ஸிமா மினிமனுடைய கண்டினியூஷனாக அடுத்தது ஒரு வேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நம்ம a tank with rectangular base and rectangular sides. பேஸும் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும், டேங்க்னுடைய சைட்ஸும் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். ஓப்பன் அட் த டாப், மேல ஓப்பனா இருக்கு. is to constructed so that its depth is 2 meter. டெப்த் அப்படிங்கிறது ஆழம், ஹைட்டா வந்துடும். அப்போ டேங்க்னுடைய ஹைட் வந்து 2 meters எடுத்துக்கணும். அண்ட் வால்யூம் 8 meter cube. வால்யூம்னா அதனுடைய கெப்பாசிட்டி, அந்த டேங்கினுடைய கெப்பாசிட்டி 8 meter cube. If building of tank cost 70 per meter square for the base. ஸோ அந்த டேங்கை செய்யறதுக்கு, பேஸ் செய்யறதுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 70 ரூபாய், 70 rupees ஆகுது. அண்ட் rupees 45 meter square for the sides. ஒவ்வொரு சைடு செய்யறதுக்கும் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 45 rupees ஆகுது. What is the cost of least expensive tank? அந்த காஸ்ட், அதாவது அந்த டேங்க் வந்து டேங்க்னுடைய காஸ்ட் வந்து மினிமமா இருக்கணும். இந்த டேங்க்னுடைய காஸ்ட் மினிமமா இருக்கணும். லீஸ்ட்னா மினிமமா இருந்தது அப்படின்னா எவ்வளவு காஸ்ட் வருது அந்த டேங்க் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், முதல்ல டேங்க் என்ன அப்படின்னு பார்த்துக்கங்க. ஸோ நான் டேங்க் போடுறேன். எப்படி இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப், எல்லாமே பேஸ் சைட்ஸ் எல்லாமே. ஸோ ஸோ டேங்கினுடைய லென்த் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது பிரெத், பேஸ் சைடு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இது ஹைட்டு. ஸோ இந்த ஹைட் என்னன்னு எடுத்துக்கிறேன் நான், ஹெச். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எல்பிஹெச் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஒய் ஹெச் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ். எந்த வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். லென்த்தை எல், பிரெத்தை வந்து பி, ஹெச் அப்படி எடுத்துக்கலாம். நான் எக்ஸ் ஒய் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட், முதல்ல இந்த டேங்க் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து என்னென்ன தேவை நம்மளுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கணும். முதல்ல டேங்கினுடைய ஹைட் கொடுத்துருக்காங்க, ஹெச். டெப்த் அப்படிங்கிறதா ஹைட். ஹைட் வந்து 2 meter. அடுத்தது கொடுத்துருக்காங்க வால்யூம். வால்யூம்ஸ் ஈக்குவல் டு 8 meter cube. அதாவது லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், எல் இன்டு பி இன்டு ஹெச் தான் வால்யூம், இஸ் ஈக்குவல் டு 8. எக்ஸ் இன்டு ஒய் into 2 is equal to 8. ஏன்னா ஹெச்னுடைய வேல்யூ 2, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். இப்போ 2ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்து எனக்கு 4. ஸோ அப்போ எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 4/x அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு ஒரு வேரியபிளை கன்வெர்ட் பண்ணும்போது யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய விஷயம், அதனால அதை கொடுத்துருக்கேன். இப்போ முதல்ல காஸ்ட் எடுக்க போறோம். முதல்ல ஏரியா எவ்வளவு வருதுன்னு பார்க்க போறோம். ஏரியா அப்படின்னு வரும்போது டேங்க்ல எடுத்துக்கங்க, சைடு ஏரியா, பேஸ் ஏரியா அப்படின்னு இருக்கும். ஸோ பேஸ் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கங்க. டேங்க்குக்கு பேஸ் ஏரியா. ஸோ நான் உங்களுக்கு அந்த டேங்க்னுடைய டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இதுதான் டேங்க் அப்படி வச்சுக்கோங்க. மேல டாப் ஓப்பனா இருக்கு. இது பாருங்க, இதுவும் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும், சைட்ஸ் எல்லாமே ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். இதுதான் பேஸ். இது வந்து லென்த், இது வந்து பிரெத். எக்ஸ் இன்டு ஒய். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் பேஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் இன்டு ஒய் வரும். பேஸ் ஏரியா எக்ஸ் ஒய். இப்போ காஸ்ட் ஆஃப் பேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஸோ பேஸ் ஏரியா 1 meter ஸ்கொயருக்கு எவ்வளவு வரும் எனக்கு, 70 rupees. அப்ப xy மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு வரும் எனக்கு, 70 into xy வந்துடும். இது காஸ்ட் ஆஃப் பேஸ் ஏரியா. அடுத்தது ஏரியா ஆஃப் சைட்ஸ் பார்ப்போம். ஏரியா ஆஃப் சைட்ஸ் என்ன வருது அப்படிங்கறத நல்லா பாருங்க.
ஸோ நம்ம பேஸ் ஏரியா பார்த்துட்டோம். இப்போ சைடு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இது எக்ஸ், இது ஹெச். அப்ப இது ஒரு ஏரியா, இது பேஸ் எக்ஸ், இது ஹைட் ஹெச். இதே மாதிரியே அதுக்கு பின்னாடி இந்த சைடு இருக்கும் பாருங்க, இந்த சைடு மாதிரியே இந்த சைடு இருக்கு எனக்கு அப்படியா. அப்போ 2xh வந்துடும், 2 into xh பிளஸ். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு சைடு வந்துருச்சு, அதே மாதிரி இந்த சைடு இருக்கு இல்லையா. இது என்ன வரும் எனக்கு, YH, ஒய்யும் ஹெச்சும் வந்துடும், பிரெத்தும் ஹைட்டும் வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடு, மொத்தம் 2 சைட்ஸ், அப்ப 2hy. ரெண்டுல இருந்து காமனா என்ன எடுக்கலாம், 2h எடுத்துட்டேன். 2h எடுத்துட்டா எவ்வளவு வரும் எனக்கு, x plus y கிடைக்கும். ஸோ என்ன வரும் எனக்கு, 2h னுடைய வேல்யூ ஆல்ரெடி தெரியும் எனக்கு, 2 ஹைட்டுங்கிறது, x plus y. அப்போ 4 into x plus y மீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா ஆஃப் சைடு. வந்துருச்சு. இப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயர் சைடுக்கு எவ்வளவு காஸ்ட், 45 rupees. அப்போ காஸ்ட் ஆஃப் சைட்ஸ் 4 into x plus y into 45. இப்போ டோட்டலா எவ்வளவு வரும் எனக்கு, 4 into 45 180 of x plus y. இது காஸ்ட் ஆஃப் சைட்ஸ். இப்ப டோட்டல் காஸ்ட் வேணும் எனக்கு. டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன்ல சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்னென்ன வரும் எனக்கு, பேஸ் ஏரியா காஸ்ட் வரும், சைடுனுடைய காஸ்ட் வரும். அப்ப இது ரெண்டையும் நான் பிளஸ் பண்ணிக்கணும். அப்ப 70 into xy வந்துருச்சு, பிளஸ் 180 into x plus y இது வந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது பாருங்க. இந்த காஸ்ட் இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன், this should be minimized. இப்ப c 70x எடுத்துக்கிறேன், y க்கு பதிலா என்ன எழுதணும், நான் 4/x எழுதிக்கணும். y க்கு பதிலா இங்க எழுதிருக்கோம் பாருங்க, இந்த 4/x எடுத்துக்கிறேன், ஏன்னா எல்லாமே ஒரே வேரியபிள் கன்வெர்ட் ஆகணும். பிளஸ் 180 of x plus y க்கு பதிலா திருப்பி என்ன எழுதணும், நான் 4/x. இப்ப இந்த x இந்த x கேன்சல் ஆயிடும். அப்ப காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 4 into 70 280 plus 180 into x plus 4/x. இது அப்படியே வச்சுக்கோங்க, இதான் நமக்கு ஈஸியான ஃபங்க்ஷனா இருக்கு. இப்போ ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், dc by dx. இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் மினிமைஸ் ஆகணும். அப்படிங்கும்போது காஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ 280 ஒரு கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும், பிளஸ் 180 into x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, 4 கான்ஸ்டன்ட் வந்துருச்சு. 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/x ஸ்கொயர். இது அடுத்து ஒரு கன்வீனியன்டான ஃபார்ம்ல எழுதிப்போம். dc by dx is equal to 180 into 1 minus 4 எழுதிட்டு இது x பவர் -2 எழுதிக்கங்க. அதான் அடுத்த டிஃபரன்ஷியேஷன் எனக்கு ஈஸியா இருக்கும். d square c divided by dx square 180 கான்ஸ்டன்ட், 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0, இந்த -2 முன்னாடி வந்துருமா x பவர் n ஃபார்ம்ல. அப்ப பிளஸ் 8x பவர் -3, அதாவது 180 into 8 by x cube கிடைக்கும். இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ், d square c by dx square. செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் is equal to 0, dc by dx is equal to 0. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 போட போறோம். இது எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 180 1 minus 4/x square is equal to 0. 180 அந்த பக்கம் டிவிஷனுக்கு போகும்போது 0 ஆயிட போகுது. So 1 minus 4/x square is equal to 0. 1 is equal to 4/x square. x square is equal to 4 அப்படின்னா x is equal to 2. பிளஸ் ஆர் மைனஸ் 2 போட வேண்டியது இல்லை, காரணம் எக்ஸுங்கிறது லென்த் நெகட்டிவா இருக்காது, அதனால எக்ஸுக்கு பதிலாக 2 மட்டும் எடுத்துக்க போறோம், அவ்வளவுதான். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். d square c by dx square at x is equal to 2. 180 into 8/2 cube கிடைக்கும், which is greater than 0. நெகட்டிவ்க்கு சான்ஸே இல்லை. Therefore x is equal to 2 is a minimum point.
therefore cost of tank is minimum at x is equal to 2. so least னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இனிமே அந்த காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். so cost is equal to இதுதான் காஸ்ட் ஃபங்க்ஷன். இங்கே தான் நம்ம அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன்ல தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். 280 plus 180 into 2 plus 4 by 2. இதை கேன்சல் பண்ணா 2. 280 plus 180 into 2 plus 2 4. so 280 plus 720 1000 rupees is the cost. so for constructing this kind of tank, the at least cost வந்து எவ்வளவு வருது? எனக்கு 1000 rupeesல அவங்க சொன்ன மாதிரி நமக்கு இந்த இதை கண்டுபிடிச்சிருவோம். காஸ்ட் ஆஃப் டேங்கை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் கேட்கணும். அவங்க காஸ்ட் கேட்டிருக்காங்க. சப்போஸ் டைமென்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஹைட் அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம லென்த் கண்டுபிடிச்சிட்டோம், பிரெத் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அடுத்த ஒரு ப்ராப்ளத்தில் உங்களை மீட் பண்ணுவோம். திருப்பி நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், மறக்காம நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நாங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிறோம் நாங்கள். அதனால நீங்கள் இதை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஏரியாவில் சம் வேணாலும் போட்டு தர ரெடியாக இருக்கும் நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.